தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடி ராகுல் மீது விதிகளை மீறியதாக புகார். நட்டா கார்கேவுக்கு அட்வைஸ். பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் பிரச்சார பேச்சுக்களில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் கமிஷனில் புகார் தெரிவித்தனர். விளக்கம் அளிக்க பாரதிய ஜனதா தலைவர் நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியது. இது தொடர்பாக தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ள அறிக்கை, தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து 2 மாதங்களாகிவிட்டன. இதுவரை எங்களிடம் வந்த புகார்களில் 90% புகார்கள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 3 கட்ட ஓட்டுப்பதிவின் போது தேசிய கட்சிகளின் முக்கிய தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் தங்கள் பேச்சில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். அவர்களின் பேச்சு மற்றும் அறிக்கைகளின் போக்கை சரி செய்ய வேண்டியது கட்சி தலைவர்களின் முதன்மையான பொறுப்பு. சமூகத்தின் நுட்பமான கட்டமைப்பை சீர்குலைக்கும்படியாக பேச்சு இருக்கக்கூடாது என அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சமூக ஆர்வலர்கள், வக்கீல்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் உள்ளிட்ட 4000 பேர் கையெழுத்திட்டு தேர்தல் கமிஷனில் நேற்று மனு அளித்தனர். அதில் தேர்தல்களில் பதிவான ஓட்டு சதவீதத்தை அறிவிப்பதில் வெளிப்படைத்தன்மையை தேர்தல் கமிஷன் பின்பற்ற வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அதிரடி மாற்றத்துக்கு உதயநிதி தயார். நீலாங்கரை வீட்டில் பிளான். தீவிர பிரச்சாரத்தில் வலம் வந்த உதயநிதி தேர்தல் முடித்த சூட்டோடு லண்டன் சென்றார். 2 வார ஓய்வுக்கு பின் சென்னை திரும்பியவர் நீலாங்கரை வீட்டில் கட்சியை சீரமைக்கும் ஆலோசனையில் உள்ளதாக திமுக வட்டாரங்கள் கூறுகின்றது. அந்த வட்டாரங்கள் மேலும் கூறியதாவது, கடுமையாக களத்தில் நின்று பணியாற்றியதால் திமுகவுக்கு பெரிய அளவில் சிக்கல் இல்லை. ஆனால் கட்சியில் ஒரு சிலர் நடந்து கொள்ளும் விதத்தால் பல ஊர்களிலும் கோஷ்டிகளாக மோதி கொண்டுள்ளனர். அதிமுக பாரதிய ஜனதா தலைமையில் தனித்தனி அணியாக தேர்தலை எதிர்கொண்ட போதும் திமுக கூட்டணியால் களத்தில் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக திமுக தரப்பில் தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பரிசுகள் பல ஊர்களில் மக்களுக்கு முறையாக சேர்க்கப்படவில்லை. தமிழகம் முழுதும் நடந்த இது மாதிரியான சம்பவங்கள் உதயநிதிக்கும் அறிவாலயத்துக்கும் புகார்களாக குவிந்தன. பிரச்சாரத்தின் போதே உதயநிதியிடம் சிலர் புகார் மனுக்களை அளித்தனர். தேர்தல் முடிந்த கையோடு ஒழுங்குபடுத்துவதாக வாக்குறுதி அளித்த உதயநிதி எல்லா தகவல்களையும் ஒரு சேர எடுத்துக்கொண்டு நீலாங்கரை வீட்டுக்கு சென்று விட்டார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்திருப்போர் குறித்து வந்திருக்கும் தகவல்கள்தான் அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒவ்வொரு புகாரையும் தானே படித்து குறிப்பெடுக்கும் உதயநிதி கட்சியினர் செயல்பாடுகளால் கோபத்தில் உள்ளார். கட்சி மற்றும் ஆட்சி நிர்வாகத்தில் பெரும் களையெடுப்புகளை நடத்தும் முடிவுக்கு வந்திருக்கிறார் உதயநிதி. அப்படி செய்தால்தான் சட்டசபை தேர்தலை அச்சமின்றி திமுக சந்திக்க முடியும் என எண்ணுகிறார். உதயநிதியின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கும் கட்சியினர் புதிதாக நியமிக்கப்படும் மாசேக்களில் தாங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் என மூத்த அமைச்சர்களின் இல்லங்களை முற்றுகையிடுகின்றனர் என அந்த வட்டாரங்கள் கூறின. ஓட்டு எண்ணும் மையத்தில் 25 நிமிடம் மின்சார தடை. திருப்பூர் லோக்சபா தொகுதியில் ஓட்டுப்பதிவு செய்யப்பட்ட இவிஎம் மிஷின்கள் பல்லடம் ரோட் எல்ஆர்ஜி கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் வடக்கு, தெற்கு, கோபி, அந்தியூர், பவானி, பெருந்துறை ஆகிய 6 சட்டசபை தொகுதிகளுக்கு தனித்தனி ஸ்ட்ராங் ரூம் அமைத்து போலீசார் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகம் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுகின்றன. இந்த சூழலில் நேற்று மாலை திருப்பூரில் பெய்த கனமழை காரணமாக பவானி தொகுதி ஓட்டுப்பதிவு செய்யப்பட்ட மிஷின்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் மின்சார தடை ஏற்பட்டது. இதனால் சிசிடிவியில் காட்சிகள் தெரியவில்லை. கலெக்டர் கிறிஸ்துராஜ் மற்றும் தேர்தல் பிரிவு அதிகாரிகள் எல்ஆர்ஜி கல்லூரிக்கு விரைந்தனர். உடனடியாக மின்வாரிய சிறப்பு குழுவினர் பழுதை சீரமைத்தனர். இதனால் 25 நிமிடத்துக்கு பிறகு மீண்டும் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி கேமரா பழுதடைய இதுதான் காரணம். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கலந்து கொண்டார். அது முன்னாடி இருந்தது. பட் அதே நேரத்தில் என்னன்னா, அந்த கவுண்டிங் சென்டர்லயே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சிசிடிவி ஒரு வேற ரொம்ப தூரமா அந்த மாதிரி இல்லை. அவங்க எப்போ நினைச்சா
டிஓ ஆர்ஓ ஏஆர்ஓ கிட்ட பார்த்துட்டு அவங்க குரூப்பாக போயிட்டு பார்த்தாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரி. அது டெக்னிக்கல் இஷ்யூவா சார்? லைக் ஹீட் அது என்ன ரீசன் சார் அந்த பிளாக் ஆனது? டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல டிஃப்ரெண்ட் ரீஜன். சம் டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ மழையெல்லாம் நிறைய வந்தது இப்போ சமீபத்தில், அதான் சொல்லியிருக்காங்க லைட்னிங் ஆர் இது. அதனால ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டுட்டு சிசிடிவி ஸ்ட்ராங் ரூமும் தனியாக ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அதில் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு இப்போ அவ்வளோ ஒன்றும் வாய்ப்பு வரல. வேறு அவுட் சைட்ல இருக்கிற கேமராக்கு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இது இருக்கலாம். பட் மெயினாக என்னன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிப்ரஸன்டேட்டிவ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ கோர்ட் ஆர்டரை நிறைவேற்ற லஞ்சம், தாசில்தார் காவலர் கைது. சென்னை சோழிங்கநல்லூர் ஈஞ்சம்பாக்கம் வெட்டுவாங்கேணி இணைப்பு சாலை 40 அடி அகலமுடையது. இந்த சாலையை ஆக்கிரமித்து 13 வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை மீட்டெடுக்க கோரி சமூக ஆர்வலர் பொன் தங்கவேல் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை மீட்டெடுக்க மாநகராட்சிக்கு கோர்ட் உத்தரவிட்டது. எனினும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி தெற்கு வட்டார இணை கமிஷனரிடம் பொன் தங்கவேல் மனு கொடுத்தார். கோர்ட் உத்தரவுப்படி 3 நாட்களில் ஆக்கிரமிப்பை அகற்றி அறிக்கை வழங்க வேண்டும் என இணை கமிஷனர் மாநகராட்சி சிறப்பு தாசில்தார் சரோஜாவுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி பொன் தங்கவேலை வீட்டுக்கு அழைத்த சரோஜா ஆக்கிரமிப்பை அகற்ற 1 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அந்த சாலையை அகற்றினால் அதை ஒட்டியுள்ள பொன் தங்கவேல் மற்றும் வேறு சிலருக்கு சொந்தமான மனைகள் உள்ளன. அந்த இடங்களின் சந்தை மதிப்பு கோடிக்கணக்கில் உள்ளது. அதை அறிந்த சரோஜா பொன் தங்கவேலிடம் பேரம் பேசியுள்ளார். முதற்கட்டமாக 3 லட்சம் ரூபாய் தந்தால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்குவதாக கூறியுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் பொன் தங்கவேல் புகார் அளித்தார். அவர்கள் அளித்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை தாசில்தார் சரோஜாவிடம் பணம் கொடுக்க சென்றார். ஆனால் சரோஜா பணத்தை வாங்காமல் தனக்கு தெரிந்த போலீஸ்காரர் ஒருவரிடம் தரும்படி கூறியுள்ளார். அவர் கூறியபடி பரங்கிமலை இணை கமிஷனர் அலுவலக கார் ஓட்டுநரான போலீஸ்காரர் அருணிடம் அந்த பணத்தை கொடுத்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகு தாசில்தார் சரோஜாவையும் கைது செய்தனர். லஞ்ச பணம் வாங்க உறுதுணையாக இருந்த சரோஜாவின் கணவர் பிரவீன் என்பவரை போலீசார் தேடுகின்றனர். 156 இதய நோயாளிகளுக்கு சங்கரமடம் ரூபாய் 1.70 கோடி நிதி உதவி. காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் மேலாளர் நா. சுந்தரேச ஐயர் தெரிவித்திருப்பதாவது: காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் ஒரு அங்கமாக ஸ்ரீ சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பு சென்னையில் இயங்கி வருகிறது. இதன் தலைவராக ஜெயசன் மூர்த்தி செயல்பட்டு வருகிறார். இவர் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பின் கடந்த ஆண்டுக்கான ஆண்டறிக்கையை காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் நேற்று சமர்ப்பித்தார். அதை விஜயேந்திரர் வெளியிட்டார். இந்த அமைப்பு வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நிதியுதவி அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஆண்டறிக்கையில் தெரிவித்துள்ளபடி 156 இதய நோயாளிகளுக்கு ரூபாய் 1.70 கோடி வரை நிதியுதவி செய்யப்பட்டுள்ளது. இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மற்றும் இதய நோயாளிகளும் இதில் அடங்குவர். இதேபோல மணிப்பூரில் 30 இதய நோயாளிகளுக்கு தேவையான அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து கொடுக்கவும் ஆலோசனை, மருந்து உள்ளிட்டவை வழங்கவும் ஸ்ரீ சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என நா. சுந்தரேச ஐயர் கூறினார். தென்மேற்கு பருவமழை மே 19 துவங்க வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை பொதுவாக மே இறுதி வாரம் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், நிக்கோபர் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே மே 19 துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காணப்படுகிறது. இதனால் திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், நெல்லை ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது.